Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் தான். ஸோ மெயின்ஸ் லெவல் கொஷின் எப்பவுமே வந்து ப்ரிலிம்ஸ் மாதிரியே இருக்காது. கொஞ்சம் வந்து a bit tougher-ஆ இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு செஷன்ஸ் வந்து கண்டிப்பா தேவை அண்ட் ப்ராக்டிஸ் ஆல்சோ கண்டிப்பா வந்து இட் இஸ் நீடட். ஓகேயா? ஸோ என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரும், இந்த மாதிரி கொஷின் வந்தா எப்படி போடுறது அப்படின்ற லேர்னிங் நமக்கு கண்டிப்பா மெயின்ஸ் லெவலுக்கு இருக்கணும். சரியா? ஸோ ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாராலையும் ஆன்சர் போட முடியும். ஓகேயா? ஆனா ஏன் வந்தது அப்படின்றதுக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்பீடுக்கும் வந்து செஷன்ஸ் பார்க்குறோம்ல. பட் மெயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்ல. ஆனா வந்து கொஸ்டின வந்து வெக்காப்ஸோ இல்லாட்டி வந்து ஒரு வேர்டோட மீனிங்கோ கொஞ்சம் வந்து டஃப்பா இருக்கும். இருந்தாலும் அந்த சென்டென்ஸ படிச்சு எப்படி அந்த வேர்டோட மீனிங்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிற லேர்னிங் எப்போ கிடைக்கும்? நம்ம நெறைய பிராக்டிஸ் பண்ணும்போது தான். சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பார்க்கும் பொழுதும் யூ வில் கெட் யூஸ்ட் டு இட். ஸோ அத வந்துட்டு நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. ஒரு வேர்டுமே என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு இட், டைரக்ஷன்றத நான் எப்பவுமே சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? மேல குடுத்திருக்க டைரக்ஷன் எப்பவுமே படிக்க சொல்லுவேன். ஏன் படிக்க சொல்லுவேன்னா, நமக்கு நம்ம எக்ஸாமினர் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து இந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அண்ட் எப்படி வந்து இந்த செஷன்ல நம்ம குடுத்திருக்க கொஸ்டின்ஸ எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றதும் இங்க தான் தெரிஞ்சுக்கணும். டைரக்ட்டா நான் பிராக்டிஸ் பண்ணது இப்படி வேர்ட் வந்தா இங்க நான் மீனிங் பார்ப்பேன் அப்படின்ற லேர்னிங்க நம்ம இங்க அப்ளை பண்ணிடக்கூடாது. சரியா? ஸோ இங்க வந்து ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாம போயிரும். ஸோ அதனால ஆல்வேஸ் ஐ யூஸ் டு டெல் யூ. ஸோ இந்த செஷன் மட்டும் பாக்குறீங்கனாலும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் ரீட் த டைரக்ஷன் பார்ட். ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்க? வேர்ட்ஸ் ஃப்ரேஸ் இருக்கு, 4 சென்டென்சஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ் அமங் த 4. ஓகேயா? ஸோ இங்க கொடுத்திருக்கிற இந்த பி டேக்கன் வித் அப்படின்ற ஃப்ரேஸ் வந்து இதுக்குள்ளர நம்ம எந்த சென்டென்ஸ் வந்து அதுக்கு ஆப்டான ஃப்ரேஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட மீனிங் எல்லாமே கரெக்டா வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். ஓகே. ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஸோ பி டேக்கன் வித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்துல வந்து we are very attractive or இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் இருக்கு. சரியா? ஓகே. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம பி டேக்கன் வித்க்கு சொல்லலாம். அப்ப இங்க வந்து எந்த சிச்சுவேஷன் வந்து அதுக்கேத்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை கம்ப்யூட்டர்ஸ் பிஹேவிங் பேட்லி, ஐ திங்க் ஐ மைட் ஹாவ் அ வைரஸ். ஸோ அது அட்ராக்ட் பண்ணுதா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இல்ல. ஓகே. ஸோ அப்ப இந்த சென்டென்ஸ் வராது. நெக்ஸ்ட், த நெக்ஸ்ட் பஸ் ஷுட் அரைவ் இன் த next quarter of an hour or so. Okay, this doesn't talk about something interesting. Okay, the judge's character may affect the final decision. Okay, so the character வந்து it will affect ன்னு தான் சொல்லியிருக்காங்க. It is not talking about anything impressive. அந்த மாதிரியும் பேசல. Next, I like the performance. It was superb. So ஒரு performance வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணிருச்சு. அப்போ வந்து it is superb ன்னு அதனால தான் சொல்றீங்க. அப்போ இந்த கேஸ்ல be taken withன்றத இந்த சென்டென்ஸோட you can match. So fourth option தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட், தேர்ட் நமக்கு கன்ஃபார்மா வராதுன்னு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி மீனிங்ஸை வந்து பார்க்கும் பொழுதோ இல்ல தெரிஞ்சுக்கும் பொழுதோ அதை எழுதிக்கோங்க அண்ட் மேக் இட் ஹேபிட் டு பிராக்டிஸ் இட். ஓகே. அந்த டேவே வந்து ட்ரை டு யூஸ் இட் ஸோ தட் கண்டிப்பா நமக்கு அந்த வேர்ட் வந்து மெமரைஸ் ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட், ஸோ பேர் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க ஆர் யூர் ட்ரைங் டு சப்போர்ட். ஓகேயா? ஸோ பேர் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்போர்ட் ஆர் கன்ஃபார்ம். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பேர் அவுட்ன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எது அதுக்கு ஆப்டா வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்ம்டு, அங்கே முடிஞ்சிருச்சு. யூ காட் த ஆன்சர். கன்ஃபர்ம்ட் தட் த கவர்மெண்ட்ஸ் பொசிஷன் ஆன் த இஷ்யூ இஸ் கரெக்ட். ஓகேயா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ்லேயே கிடைச்சிச்சு. எக்ஸாம்ல கண்டிப்பா போட்டுருங்க. பட் தென் இங்கே வந்து என்னென்ன ஒரு ஐடியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். த மகர் அட்டாக்ட் him violently and stole his wallet. What is mugger அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is the robber or kidnapper நம்ம மகர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ he falls unconscious and collapsed on the floor. இது வருமா? சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல, திருடி இருக்காங்க. அவ்வளவுதானே. a car stops functioning at the side of the highway in the snowstorm. This doesn't talk about anything like confirmation or you're supporting somethingன்ற மாதிரி பேசல. ஸோ கன்ஃபார்ம் இதான் ஆன்சர்ன்றது புரிஞ்சுதா ஏன் வந்தது அப்படின்றத சொன்னேன். எக்ஸாம்ல இதை உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். கன்ஃபார்மா தெரிஞ்சா அதை நம்ம போட்டுருணும். ஓகே. ஓகே. ஸோ வாட் இஸ் கேரிட் அவே அப்படின்னா, கேரிட் அவே அப்படின்னு சொல்லும் பொழுது டோட்டலா நீங்க வந்து யூல் பி வெரி எக்ஸைட்டட் அண்ட் உங்களோட பிஹேவியரை யூ கேன் நாட் ஈவன் கண்ட்ரோல். சரியா? அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒரு
strong feel. Okay, so where you can't even control அந்த விஷயம் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் சரியா. so அந்த இத சொல்லலாம். so carried away அப்படின்னும் பொழுது அதுதான் மீனிங். okay, so we were starving, so we started eating greedily when the food finally did arrive. ஸோ அது வந்த உடனே அவங்க மட்டும்தான் சாப்பிடணுன்ற நினைப்புல நல்லா கிரீடியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க. வேற அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வருமா அப்படின்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். சம் சயின்டிஸ்ட் சே that the dinosaurs become extinct when a comet hit the earth and caused nuclear winter. Okay, what is extinct is like no longer there. Okay, so அது எக்ஸிஸ்ட் ஆகல நம்ம பொழுது நம்ம எக்ஸ்டிங்க்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ இங்க வந்துட்டு கன்ஃபார்மா வருமா அப்படின்றது பாருங்க. ஒரு ஸ்ட்ராங் ஃபீலா இல்ல தெரியல. ஓகே, ஸோ த டீம் காட் சோ எமோஷனல் that they lost control when they won the championship and started shouting and throwing things around. ஸோ இது வந்து they started behaving differently when they got excited, when they lost control ன்னு சொல்லல. ஸோ இங்க வந்து அதை தான் நம்ம ஸ்ட்ராங் ஃபீலிங் நம்ம வந்து பண்ற ஒரு விஷயம். ஓகே, டு பி எக்ஸைட்டடா இருப்பாங்க, பட் they cannot control what they are doing, அவங்களோட பிஹேவியர். ஸோ இங்க வந்து இட் இஸ் தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் சரியா. அடுத்தும் பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த elm trees in the UK become extinct when the Dutch elm disease arrived. ஸோ இங்க வந்து டிசீஸ் பத்தி பேசியிருக்காங்க அண்ட் ட்ரீஸ் பத்தி பேசியிருக்காங்க, வேர் இட் டசன்ட் டாக் அபவுட் த எக்ஸாக்ட் ஸ்ட்ராங் ஃபீலிங் விச் இஸ் கேரிட் அவே. ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஜாம் ஆன். ஸோ ஜாம்னு கேட்கும்பொழுது டிராஃபிக் ஜாம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் சரியா. ஸோ அதையே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து ஜாம் ஆன்னா அன்ஏபிள் டு மூவ். ஓகே, சரி. ஸோ அப்போ இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்? அன்ஏபிள் டு மூவ். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ரிலேட் ஆன மாதிரி எந்த சிச்சுவேஷன், எந்த சென்டென்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஐ brought you some flowers to make you happy. So this doesn't talk about any move, right? So இங்க வந்து flowers வாங்கி கொடுத்திருக்காங்க to make you happy, அவ்வளவுதான், ஒரு feel. Okay, so one of the wolves separated from his pack. So wolves வந்து it is separated from the pack ன்னு தான் சொல்றாங்க. Okay, so the company's profits have increased by 15%. Okay, so there's a movement. Okay, so unable to move ன்னு சொல்ல முடியாது, profits வந்து மூவ் ஆயிருக்கு. Jack forcefully applied on the brakes when the rabbit ran in front of his car. So car வந்து it was unable to move when the rabbit வந்து came in front சரியா. அப்போ இங்க வந்து jam on ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம சூஸ் பண்ணணும் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகே, ஓகே, ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டிசைட் அப்பான். ஓகேயா, ஸோ ஒரு விஷயத்தை நீங்க டிசைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து டிசைட் பண்ணுவோம்? we think, right? ஸோ ரொம்ப யோசிப்போம், அதை தான் வந்து டிசைட் அப்பான். ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா டீப் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் சரியா. ஓகே, ஸோ டீப்பா ஒரு விஷயத்த we are thinking. ஸோ இங்க வந்து எந்த சிச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி வருது அப்படின்னு பார்க்கலாம். இட் வாஸ் ஆன் த ஃப்ரண்ட் பேஜஸ் ஆஃப் ஆல் த பேப்பர்ஸ் ஃபார் அ ஃபியூ டேஸ் பட் த இன்ட்ரெஸ்ட் கிராஜுவலி டிக்ரீஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு அந்த சென்டென்ஸ்க்கு மேட்ச் ஆகுது, டீப் திங்கிங் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஜேன் ஸ்பெண்ட் அ லாங் டைம் லுக்கிங் அட் ஹவுசஸ் பிஃபோர் ஷீ பாட் ஒன் பட் இவென்ச்சுவலி சூஸ் ஒன் நியர் ஹர் ஆஃபீஸ். அப்போ அந்த டீப் திங்கிங் இங்க எங்க அப்ளை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லாங் டைம் லுக்கிங், அதையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. she was thinking whether நம்ம வாங்கலாமா வேணாமான்ட்டு. அப்போ அங்க ஒரு டெசிஷன் மேக் பண்றாங்கல்ல, ஸோ அங்கதான் she decide upon the particular thing. அப்போ இங்க வந்து என்ன சொல்லலாம், செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வரும்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க தேர்டு, the traffic was so bad that it took me ages to move into the traffic. So this doesn't come, right? அடுத்தது I need to improve my French before I go to பாரிஸ். ஓகே, ஸோ இம்ப்ரூவ் பண்ணோன்னு சொல்றாங்க, இங்க எதுவும் அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பேசல சரியா. அப்ப நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர்ல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ பாப் ஆஃப். ஸோ பாப் ஆஃப் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பேசிட்டே இருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து நம்ம பாப் ஆஃப்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஸ்பீக் ஸ்பான்டேனியஸ்லி சரியா. ஸோ அதை தான் நம்ம வந்து பாப் ஆஃப்னு சொல்ல முடியும். ஓகே, ஓகே, ஸோ இங்க வந்து இந்த வேர்டுக்கு இது மீனிங்னா எது ஆப்டா வரும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ஹீ விசிட்டட் ஃபார் அ ஷார்ட்
time in a coffee shop on his way to home. So he just visited, he didn't talk anything, சரியா? Pop off பண்ணல. The children behaved badly all evening and drove the babysitter mad. Okay, so இங்கேயும் வந்து behaved badly. Okay, behavior. Okay, so at one no one answered, and then finally someone raised the voice. So ஆன்சரே பண்ணல, சடனா ஒருத்தர் மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு he raised his voice ன்னு சொல்றாங்க, சரியா? Okay, so இங்க வந்து he is always talking loudly when things don't suit. இது பாருங்க, so he always, so speak spontaneously. Okay, so continuous பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது இங்க வந்து always talking loudly when things don't suit. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம எதை ஆன்சர்னு சொல்லலாம்? ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஆன்சர்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, ரொம்ப நியரிங்காக தான் நம்மளுக்கு ஆன்சர் வராமல் இருக்கிறத போடுவாங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக ஒரு சுச்சுவேஷனையும் என்னன்றத நம்ம பார்க்கணும், சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து blow away. ஓகேயா? ஸோ blow away அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்துல நம்ம ஒருத்தவங்கள ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம்ல, அதாவது be taken with. ஓகேயா? ஸோ அந்த இதுக்கு என்ன பார்த்தோம்? அட்ராக்டிவ், இம்ப்ரெசிவ், அந்த மாதிரி பார்த்தோம்ல. ஸோ இந்த blow away அப்படின்னும் பொழுதும் it talks about இம்ப்ரெசிவா இருக்கிறது தான் அந்த மாதிரி சொல்றாங்க, சரியா? ஓகே, அப்ப சென்டென்ஸ்ல நம்ம இம்ப்ரெசிவா இருக்கிற ஒரு சென்டென்ஸை நம்ம தேடணும். ஓகே, when I lose my temper it takes ages for me to stop being angry again. Okay, so once வந்து she loses her temper it takes ages, ரொம்ப நாள் ஆகும் for me to stop being angry again. சரியா? அடுத்தது இதுவும் வந்து இம்ப்ரெஸ் எதுவும் பண்ணல. They hope the new management will be able to carry the project forward. Okay, so இங்க ஒரு new management will be able to carry, இதுவும் வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இல்ல. Her first novel impressed me very much. Okay, so you have the same word down. so நான் வந்து இதுக்கு மேல எக்ஸாம்னா நான் படிச்சிருக்க மாட்டேன், 3 தான் என்னோட ஆன்சர் நான் போட்டுட்டு இருப்பேன், சரியா? 4th ஏன் வரலன்றதையும் பார்த்துக்கலாம். She praised the teachers in the hope that they would give her a good grade. Okay, so they praised, புகழ்ந்து பேசியிருக்காங்க, இம்ப்ரெஸ் பண்ணல, சரியா? ஸோ அதனால இந்த மாதிரி வேர்டை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது எக்ஸாக்டா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மீனிங் எடுத்து போடும் பொழுது தான் நம்ம எடுத்து ஆன்சரா கொண்டு வர முடியும். ஸோ அதுவுமே நீங்க பார்த்து தான் சூஸ் பண்ணும், சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து அடுத்த வேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹோல்ட் ஆஃப், சரியா? ஹோல்ட் ஆன் டு இட்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இங்க ஹோல்ட் ஆஃப்னு கொடுத்துருக்கும் பொழுது திஸ் ஆஃப் இஸ் டாக்கிங் அபவுட் சம் செப்பரேஷன் ஆர் ரிமூவல். பட் இங்க வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் த failure. Okay, fail to occur அப்படின்னும் பொழுது நம்ம hold off ன்னு சொல்லலாம், சரியா? The police told the crowd to maintain a safe distance from the fire. Okay, so அது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது nowadays you need IT skills if you want to progress. So இப்போ nowadays என்ன தேவை நமக்கு? You need IT skills if you want to progress. So இது வருமா? வராது. அடுத்து we finished the work for the day to avoid the rush or queues. So இதுவுமே வராது. அடுத்து பார்க்கலாம். The famous football team Manchester United couldn't stop their opponents from attacking and lost the game. So this is a failure that they have faced. அப்போ என்ன ஆன்சர் வரும்? fourth option தான் நம்மளோட ஆன்சரா வரும், சரியா? ஓகே, so let's move to the next question. next questionல ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கிறதுனால மேல இருக்க டைரக்ஷனை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம், சரியா? so these 4 words may be or may not be in their correct position. The sentence is then followed by the options with the correct combination of words that should replace each other in order to make the sentence grammatically and contextually correct. Okay, சரி. The Indian banking sector has leap frogging. so frog என்னது? ஜம்ப் ஆகும்ல. so அதை தான் இங்கே பேசியிருக்காங்க. leap frogging is what? ஒரு ஜம்ப் இருக்கும்ல, ஒரு புது விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு கூட சொல்லலாம். so leap frogging, so has கொடுத்துருக்காங்க பக்கத்தில் leap frogging. okay, so அது வருமா அப்படின்னு நாங்கள் பாருங்க. leap frogging rapidly increasing stress in the last couple of years with NPA, okay, non-performing assets, witnessed from 3% to 4% of total assets. jump ன்னு அதோட மீனிங் சொன்னா, அப்ப 3%ல இருந்து 14%க்கு ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இங்க has பக்கத்துல V3 வரணும்னா witnessடும் நமக்கு அங்க போயிடுச்சுன்னா அப்ப ஆன்சர் என்ன வரும் நமக்கு? A and C, which is option 4, சரியா? so carefully பாருங்க, sometimes வந்து சில டைம்ஸ் tense யூஸ் பண்ணலனா
ing ஃபார்ம் கூட யூஸ் பண்றாங்க சரியா சோ அது என்ன கன்வே பண்ணுது அப்படின்றது நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் the insurance regulatory so அப்ப ஏல எந்த தப்பும் இல்ல and development authority of India has set up a panel to suggest a framework and methodology to link violations with traffic premiums okay so கண்டிப்பா தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு A மாறாது அப்படின்னும் பொழுது A கூட இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் எடுத்துக்கோங்க so BC or CD so B யும் வந்து to suggestன்றதும் நமக்கு கரெக்டா தானே இருக்கு அப்ப என்ன ஆன்சர் வரணும் CD தான் நமக்கு ஆப்டான ஆப்ஷன் ஸோ சிடி அப்படியே வரல சிடி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அதாவது டு லிங்க் ப்ரீமியம்ஸ் வித் டிராஃபிக் வயலேஷன் சரியா ஸோ வயலேட் பண்ணுவாங்களா ஃபாலோ பண்ணாம நம்ம வந்து அதை செய்யாம இருக்கிறத வயலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் த கான்ஸ்டியூஷன் responsibilities that panchayats and municipalities shall be elected every 5 years and enjoins states to devolve functions and mandates to them through law okay so the constitution responsibilities ன்னு சொல்லிருக்காங்க வேற இதுவும் நவுன் தான் இதுவும் நவுன் தான் சரியா சோ இது ரெண்டும் பக்கத்துல வரும்போது எதுவும் செட் ஆகாத மாதிரி இருக்கு அப்ப ஏ தான் கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு தெரியும் பொழுது வெறும் பிசின்றது நமக்கு கண்டிப்பா வராது அப்ப the constitution சிங்குலர் verb எங்க இருக்கு enjoins இல்ல mandatesனா என்னது கம்பல்சரி ஆக்குறதுல that panchayats and municipalities shall be elected every 5 years so என்ன வேர்ட் வரும்னு பாத்தீங்கன்னா enjoins வராது mandates தான் வரும் அப்ப D A ஓட இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னா எங்க இருக்கு இங்கேயும் இருக்கு சரியா okay so mandates at panchayats and the municipalities shall be elected so B நமக்கு மாறாது ஓகே இங்க பாருங்க AB and AD ன்னு சொல்லிருக்கான் அப்ப கண்டிப்பா நமக்கு இது வராது அப்போ AD தான் நம்மளோட ஆன்சர் B வந்து இட் இஸ் கரெக்ட் ஓகே சோ இப்படிதான் நம்ம ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்பதான் நம்மளால போட முடியும் சரியா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் Securitization is a mechanism to convert illiquid loans on the lender's balance sheet into a tradable security. Okay, so இங்க வந்து securitization security கொடுக்க அந்த purpose பத்தி பேசுறாங்க அது எதுக்குன்னா is a mechanismனா it is a system எதுக்கு to convert the illiquid what is liquid na which is convertible into cash okay so அப்ப illiquid na cannot convert into cash so அத பத்தி தான் பேசிருக்காங்க அந்த type of loans on the lenders balance sheet வந்து into tradable securities இருக்கத பத்தி பேசிருக்காங்க அப்ப you don't have error here so அப்ப என்ன வரும் நமக்கு no correction no replacement required next question போலாம் Government is a bane arising from electoral politics and both the union and state populism are equally guilty okay ஒரு negative feeling தான் நம்ம guilty சொல்லுவோம் so இங்க you don't have any error ல equally guilty fine so இங்க governments ன்னு கொடுத்திருக்காங்க is கொடுத்திருக்காங்க அங்கேயே வந்து நமக்கு ஒரு தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அடுத்து பாத்தீங்கன்னா சிங்குலரா நவுனா இருக்கிறது இந்த populism சரியா so populism is a bane rising from electoral politics and both the union and state government ன்னு சொல்லலாம் அப்போ நம்ம A and C which is option 1 okay சரி next question போலாம் Going by the Reserve Bank of India's index, this has been a dismal year so far on that count, with confidence among consumers having slipped this July since the March to mirror worsening sentiments. Okay, so worsening is what? Weakening sentiments over the state of Indian economy. சரியா? So ஒரு problem cause பண்ணிருக்கு dismal year so far on the count. Okay, so with confidence among consumers வந்து having slipped this ஜூலைல they have slipped okay since மார்ச்ல இருந்து to mirror the worsening sentiment so ஒரு weakening இத காமிக்க போறாங்க over the state of Indian economy அப்போ இந்த இடத்துல வந்து எதுலயுமே நமக்கு error இல்ல so கரெக்ட்டா தான் நமக்கு போட்டுருக்காங்க A பக்கத்துல நமக்கு singular noun தான் நமக்கு இருக்கணும் so dismal year ன்னு சொல்லிருக்காங்க அப்ப இங்க என்ன ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 5 தான் நம்மளோட ஆன்சர் okay சரி நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் India has the accidents distinction. So, இங்கே வந்து
தப்பு இருக்க தெரிஞ்சிச்சு. அப்ப ஏ தான் மாத்த போறோம். அப்ப ஏ மாத்த போறோம் அப்படின்னா நோ கரெக்ஷன், நோ ரீப்ளேஸ்மெண்ட்டும் வராது. ஏ கண்டிப்பா மாத்த போறோம். சரியா? ஆஃப் பீங் ஹோம் டு த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரோட் debuts and also the most fatalities. What is fatalities? It talks about the death. Okay, debuts is doubtful ஆ இருக்கத பேசலாம். அப்போ India has the dubious distinction of being home to the highest number of road accidents. Okay, so accidents is noun, என்னது road accident. இங்க வந்து road adjective ஆயிருது. அப்போ இங்க என்ன வரும்? A and C தான். அப்போ third option தான் நம்மளோட answer. Next question போலாம். Okay, so next question. இங்க ஏதாச்சும் மாற்றம் இருந்ததா? அதே interchange of words தான், word swap தான் பண்ண போறோம். சரியா? Okay, so JNU, Jawaharlal Nehru University, okay, registers is review. So is ஒரு base form of verb வருமா? கண்டிப்பா வராது. அப்ப A தான் நம்ம interchange பண்ண போறோம். அப்போ third optionையும் fifth optionையும் எடுத்துடலாம். ஏன்னா கண்டிப்பா ஒன்று பண்ண போறோம்ல. Okay, so to subject their curriculum vitae to a university appointed committee which will asking their position. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆஸ்கிங் சொல்ல மாட்டோம்ல. ஸோ இங்க வில்ன்ற மோடல் வேர்ப் வரும்போது ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், வேற ரிவ்யூ இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. போடும்பொழுது ரெஜிஸ்டர் இஸ் ஆஸ்கிங் தெம் டு சப்மிட்னு அங்க சொல்லலாம், விச் வில் ரிவ்யூ தேர் பொசிஷன். ஓகேயா? அப்ப ஏ அண்ட் டி, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். India has not been able to advantage its exports. அங்கே மீனிங் இல்ல. எப்படி இந்தியா வந்து advantage its exports? கண்டிப்பா A change பண்ணோம். To take increase of opportunities that have risen in global trade due to geopolitical realignments. Okay, what is geopolitical? Is geographic factors ல நடக்கிற ஒரு சில problems, political problems வந்து நம்ம geopolitical ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். Okay, so இங்க வந்து to பக்கத்துல ஒரு பேஸ் ஃபார்ம்னா நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்கு. டு இன்க்ரீஸ் இட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேயா? ஸோ நம்ம பண்றது தான் இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் சொல்லுவோம். டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ திஸ் இஸ் பாசிபிள், கிராமட்டிக்கலி கரெக்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The low inflation rate that the Modi government likes to showcase comes at the cost of our farmers and their incomes by inflicting misery on over 50% of India's population. What is misery? Na sufferings பத்தி பேசுறாங்க. So அங்க வந்து ஓகேயா இருக்கு their incomes. So farmers and their incomes கரெக்டா இருக்கு. To base form. Low inflation. So what is inflation? ஒரு ப்ராடக்ட்க்கு நிறைய பணம், அதிகமான பணம் வச்சு விற்கிறது தான் இன்ஃப்ளேஷன் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இட் இஸ் நன் ஆஃப் தீஸ், எதையுமே இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். த கவர்மெண்ட் ஷுட் கன்ஃபியூஷன். ஸோ ஷுட்ன்ற மோடல் வெர்ப் இருக்கு. ஏ கண்டிப்பா மாத்த போறோம். ஏ கண்டிப்பா மாத்த போறோம்னா இது ரெண்டு ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிருங்க. ஓகே ஓகே, ஸோ த இஷ்யூ த்ரூ டிப்ளமேட்டிக் டிட்டர்மைன் வித் த யூஎஸ் கவர்மெண்ட். அப்போ பியும் கண்டிப்பா நம்ம மாத்தணும். டிப்ளமேட்டிக் டிட்டர்மைன் நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஏ பியும் ரெண்டுமே பண்ணோம்னா நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர்னே போட்டுடலாம் ஆக்சுவலா. ஓகே, ஸோ லெட்ஸ் அப்ளை திஸ் அண்ட் சி. ஸோ இங்க வந்து த கவர்மெண்ட் ஷுட் pursue, அதாவது pursue is what follow up the issue through diplomatic channels with the US government and so இங்க வந்து என்ன போட போறோம்? B, determine whether Mr. Trump made the comments out of confusion or deliberately. So கரெக்டா வந்துதா? ஆனா நம்ம எப்படி எலிமினேட் பண்ணோம்? இதை படிக்கவே இல்லை, படிக்காமலே நம்ம போட்டோம். ஸோ இந்த மெத்தட் தான் நமக்கு தேவை எப்பவுமே. சரியா? ஓகே, the organization has halt leadership to many countries which in 10 years 2001 to 2010 could provided the epidemic and reverse the trend. What is epidemic? எபிடமிக், எண்டமிக், பேண்டமிக். ஓகேயா? ஸோ எபிடமிக்னா ஒரு சின்ன கம்யூனிட்டிக்குள்ள ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா சொல்லலாம். அதை விட கொஞ்சம் அதிகமா பெர்மனண்டா ஒரு ஸ்ப்ரெட் இருக்குன்னா அது எண்டமிக். ஓகேயா? ஸோ இன்சைட் த ஸ்டேட்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரி வச்சுக்கோங்க, குளோபல் ஸ்ப்ரெட் இஸ் பேண்டமிக். சரியா? ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ், எபிடமிக், எண்டமிக் அண்ட் பேண்டமிக். ஓகே, ஸோ இங்க வந்து ஆர்கனைசேஷன் ஹேஸ் ஹால்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? provided. இங்க என்ன வந்திருக்கணும்? could பக்கத்துல நமக்கு ஒரு base form of verb தான் வரணும். சரியா? so first இந்த provided இங்க போகுதுன்னா A and B interchange ஆகுது. A and B sorry just a minute, A and B interchange ஆகுதுன்னா எந்த ஆப்ஷனும் A and B ஓட இல்ல, செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் வருது. so has provided leadership to many countries which in 10 years 2001 and 10 could halt the epidemic and reverse the trend. ஓகேயா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ இங்கே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்டிங்னா மேலே எரர் தான் கண்டுபிடிக்கணுமா நம்ம பார்ப்போம்.
So the number A, B, C, D of this part is your answer. Okay. The error, if any, will be in one part of the sentence. If there is no error in the statement, then mark as option 5. Okay. So appo error வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா none of these வருது. அப்படி error ஏதாவது இருக்குன்னா அந்த grammatical part தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்காங்க. சரியா? Okay. So இப்போ படிக்கலாம். The evidence for evolution is so overwhelming that scientists say the probability of being true approaches 100%. Okay. So நம்ம செக் பண்ண எப்படி பண்ணணும்னு சொன்னா the evidence. அப்போ singular verb. Okay. So சொல்லியிருக்காங்க. So இங்க that. Okay. So soன்றது என்னது? இங்க ஒரு verb இருக்கு. Overwhelming is what? நிரம்பி இருக்கிறது சொல்லுவாங்கல்ல. So overwhelming. அது வந்து ஒரு adverb யூஸ் பண்ணியிருக்காங்க. Okay. Scientist. Okay. Say சொல்லல, say சொல்லியிருக்காங்க. Plural. The probability of being true approaches. 100% நம்ம இங்க சொல்லக்கூடாது. இங்க வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒரு எரர் வருது. 10% தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ 10% சொல்லணும்னா எங்க எரர் இருக்கு? 4th பார்ட்ல you have the error. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The ancient way to settle a quarrel was to choose a leader from each side and let them to fight it out. Okay. So இங்க வந்து ancient way. Okay. பழைய காலத்துல இருந்த அந்த way என்னன்னு பாத்தீங்கன்னா to settle a quarrel, ஒரு conflict அந்த மாதிரி இருக்குன்னா was அப்போ to choose a leader from each side and let them to fight it out. Let them fight it out அப்படின்னு பாத்தீங்கன்னா to இங்க வராது. சரியா? சோ இது வந்து bare infinitive அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து let, get or make, சரியா? had better, இந்த மாதிரி had sooner, இந்த வேர்ட் எல்லாம் வருதுன்னா அது பக்கத்துல நம்ம to யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இட் இஸ் அ கிராமட்டிக்கல் ரூல். ஓகே. ஸோ சொல்லும் பொழுது அந்த வேர்டு எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ where you have the error in D part. Okay. So 4th option will be your answer. Having had heard. ஹேவிங்கும் இருக்கு, ஹேடும் இருக்கு, ஹேர்டும் இருக்கு. ஹேவிங்ன்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே. ஸோ இங்கே ஹேவிங் ஹேடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஹேவிங் ஹர்ட் த நோட்டீஸ் த ரிப்போர்ட்டர்ஸ் ஆல் ஸ்குவீஸ்ட் இன் டு த ஹால். ஸோ உள்ள வந்து அவங்க ரஷ் பண்ணி அப்படியே உள்ள வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஹேட் வராது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல யூ ஹாவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. ஸோ நோ சூனர். ஸோ நோ சூனர் ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம என்ன பார்ப்போம்? தான் இருக்கான்றத பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேயா? நெக்ஸ்ட் ஹார்ட்லி, ஸ்கேஸ்லி இந்த மாதிரி வந்தா நம்ம வென் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது நார்மலா ஒரு ரூல். ஓகே. ஸோ இங்க வந்து நோ சூனர்னு ஆரம்பிக்குதுன்னா ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெல்பிங் வேர்ப். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கொஸ்டினிங் பண்ற மாதிரி கேட்போம். அப்போ இங்க வந்து என்னன்னு நீங்க போடுவீங்க? அதாவது she set eyes on the gentleman, then she recognized his pecuniary position to be merely temporary. சரியா? ஸோ இங்க பேசும்பொழுது அவங்க பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்களா? ரெகக்னைஸ்ட். ஓகே. ஸோ அப்ப இங்க என்ன வேர்ப் மிஸ் ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா did. No sooner did she set eyes on the gentleman than she recognized நம்ம சொல்லலாம். அப்ப எங்க எரர் இருக்கு? You have it in the first part of the sentence. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்குன்னா அதுக்கு நம்ம வேற யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ நார்மலா இந்த மாதிரி வேர்ப்ஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து சொல்லும் பொழுது டிட் தான் சொல்லணும். சரியா? ஸோ இது வந்து பாஸ்ட்லயும் இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். People of my generation who lived through World War II have vividly memories of confusion and incompetence. Okay. So இங்க vividlyனா clear picture இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாவ் சொல்லிட்டாங்க. இங்க என்ன சொல்லலாம்? விவிட்லி மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்களா? இதை குவாலிஃபை பண்ணும்போது விவிட் அப்படின்றது இட் இஸ் அ அட்ஜெக்டிவ் தான். ஸோ அப்போ நார்மலா என்ன வந்திருக்கணும்? விவிட் மெமரிஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீட் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.